why does India need bioremediation சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. ஸோ அதை பற்றி வாட்னு பார்ப்போம். பயோரெமிடியேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ரீஸ்டோரிங் லைஃப் த்ரூ பயாலஜி. லைக் பாக்டீரியா, ஃபங்கே, ஆல்கே, இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வச்சு டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை பிரேக் டவுன் பண்ணி அது மூலயமா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கானிக் ஆசிட்ஸாக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் பயோரெமிடியேஷன். பயோரெமிடியேஷன் 2 டைப்ஸ் இருக்கு, இன்சிச்சு அண்ட் எக்ஸிச்சு பயோரெமிடியேஷன் சொல்லிட்டு. இன்சிச்சு பயோரெமிடியேஷன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த இப்போ கடல்ல வந்து ஆயில் ஸ்பில்லாம் நடக்குது இல்லைங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸை விட்டு அதை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது. எக்ஸிச்சு பயோரெமிடியேஷன் அப்படின்னா அந்த கண்டாமினேட்டடான சாயிலோ வாட்டரோ அங்கேருந்து ரிமூவ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணி அகெயின் வந்து ரிட்டர்ன் டு அதே சேம் பிளேஸ்க்கு அனுப்புறது தான் வந்து எக்ஸிச்சு மெத்தட். இந்தியாவுக்கு ஏன் இப்போ இந்த பயோரெமிடியேஷன் தேவைப்படுதுன்னா, ரேப்பிடாக நம்மளோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து அதிகமாயிட்டு இருக்கிற காரணத்தினால பொல்யூஷன் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயோரெமிடியேஷன் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ஆயில் லீக்ஸ், பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் அண்ட் ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன், இதனால எக்கோசிஸ்டம் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இது ரெண்டுமே பாதிக்கப்படுது. நம்ம வந்து இந்த பயோரெமிடியேஷன் யூஸ் பண்றது மூலமா இதெல்லாம் வந்து நம்மளால தடுக்க முடியும். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருந்தாலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால இந்த பயோரெமிடியேஷன் மெத்தட் மூலமா சீப்பராகவும் பண்ண முடியும், ஸ்கேலபிளாகவும் இருக்கும், சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்கும். அதுவும் நம்ம இந்தியா போன்ற இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால பயோரெமிடியேஷன் ரொம்ப நமக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கு.